இந்த பையன் சடனா குப்பை தொட்டியில இருந்து ஒரு பொம்மையை தூக்கிட்டு வரான். பார்த்தா அந்த பொம்மையில ஏதோ மின்னிக்கிட்டே இருக்கு. இவன் கோவத்துல அந்த பொம்மையை கீழே போட்டு உடைச்சிட்டு அதுக்குள்ள இருந்து ஒரே ஒரு கட்டையை மட்டும் எடுத்துக்கிட்டான். அந்த கட்டையை அவன் தொட்டதுல இருந்து அவன் கண்ணுல ஏதோ ஒரு வெளிச்சம் மின்னிக்கிட்டே இருக்கு. இப்படியே அவன் ஹோட்டல் ரூமுக்கு வந்துட்டான். பக்கத்து ரூம்ல 2 பேர் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறது இவன் கண்ணுக்கு தெரியுது. அது மட்டும் இல்ல, இவன் ரூமுக்கு வெளியில யாரோ காலிங் பெல் அழுத்திட்டு நிக்கிறாங்க. அதுவுமே இவன் யாருன்னு கதவை திறக்காமலே இவனால பார்க்க முடியுது. இது எல்லாமே அந்த கட்டையை தொட்டதுனாலதான் நடக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்ட இவன் அந்த கட்டையுடைய உண்மையான வேல்யூவை தெரிஞ்சுக்கிட்டு இது எப்படியாவது மிகப்பெரிய பணக்காரன் கிட்ட விற்கணும்னு முடிவு பண்றான். இந்த கட்டையை இந்த பணக்காரனும் ஆராய்ஞ்சு பார்க்கறான். தென் அவனும் இதை புரிஞ்சுக்கிட்டு இதுல இருக்கிற ஆர்கிடெக்சர் எல்லாமே ரொம்பவே அட்வான்ஸ்டா இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய பண்பொருள் தான், இதை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்றான். பார்த்தா இந்த பையன் எனக்கு $100 பில்லியன் எனக்கு வேணும்னு கேட்கிறான். இதனால அந்த பணக்காரனும் இவ்வளவு அமௌண்ட் கொடுத்து இதை வாங்குறதுக்கு நான் இதை வாங்காமலே இருந்துடலான்ட்டு கோவப்பட்டு போயிடுறான். இதனால கடுப்பான இவன் பணத்துக்கு என்ன பண்றதுன்னு வேற வழியே இல்லாம தன்னுடைய ரூமுக்கு வரான். அப்பதான் அவளுடைய கேர்ள் ஃப்ரெண்ட், இது என் பாட்டியுடைய பழைய நெக்லஸ், இதை எப்படியாவது வித்து நம்ம சாப்பாட்டுக்கு காசு கொண்டு வாங்கன்னு சொல்லிடுறா. தென் இவனும் அதை வாங்கிட்டு போறான். பார்த்தா இவன் கண்ணுக்கு அந்த நெக்லஸும் ரொம்பவே விலை அதிகமா தெரியுது. இவன் அதை யார்கிட்டையும் சொல்லவே இல்லை. நேரா ஒரு கடைக்கு போறான். அந்த கடையோட மதிப்பு என்னங்கிறது அவன் கண்ணுக்கு தெளிவாவே தெரியுது. கடைக்காரர்கிட்ட போயிட்டு இந்த நகை எவ்வளவு விலைக்கு போகும், எனக்கு இதை வித்துட்டு நிறைய காசு கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறான். அந்த நகைக்காரரும் அதை பார்த்துட்டு விலை மதிக்கக்கூடிய பொருட்கள்லாம் இதுல கிடையாதுப்பா, இதெல்லாம் ரொம்ப ரேட் கம்மியா தான் போகும், உனக்கு இஷ்டம்னா வாங்கிக்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே பண்ணி பேசுறாரு. இதை கேட்ட இந்த ஹீரோக்கு ரொம்பவே கோவம் வந்துருது. இதோட ஒரிஜினல் வேல்யூ என்னன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், நீங்க என்கிட்ட வந்து இப்படி ஏமாத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோவை பிடிச்சி கத்திட்டு இருக்கான். உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பர் பவர் கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.